அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் ஒரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருந்தது. செம்மணியிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றன. அது தொடர்பிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நண்பர்களே, நேற்று முன்தினம் செம்மணியிலே ஒரு நினைவேந்தல் இடம்பெற்றது. அது செம்மணியிலே அந்த நினைவேந்தலுக்கு பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் சென்றிருந்தார்கள். ராமநாதன் அர்ச்சுனாவாக இருக்கலாம், அதே போல ராசமாணிக்கம் சாணக்கியனாக இருக்கலாம், CVK சிவஞானமாக இருக்கலாம், அதே போல இன்னும் பல்வேறுபட்டவர்கள் இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, கட்டட அமைச்சர் சந்திரசேகர் என்று பலரும் சென்றிருந்தார்கள். அதிலே தமிழ் அரசியல்வாதிகள் அதே போல ஆளும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளும் அடித்து துரத்தப்பட்டிருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமானவர் CVK சிவஞானம், இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர், அதே போல இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ராசமாணிக்கம் சாணக்கியன், அதே போல அரசாங்கத்தைச் சேர்ந்த ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பார்லமெண்ட் உறுப்பினர், இளங்குமரன் பார்லமெண்ட் உறுப்பினர், கட்டட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவரும் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அடித்து விரட்டப்பட்டார் என்று சொல்வதை விட துரத்தப்பட்டிருக்கிறார்கள். அதான் மிக பொருத்தமான சொல்லாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னார்களே, அதை ஒட்டி பல்வேறுபட்ட விவாதங்கள் வந்திருந்தன. அந்த செம்மணி விவகாரத்திற்கு பிறகு பல்வேறுபட்ட நபர்களும் ஊடகவியலாளர் சந்திப்புகள் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே மிகவும் அவதானமாக செலுத்தப்பட வேண்டிய விடயமா என்று சொன்னால், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் சொல்கிறார், தன்னை யாரும் அடித்து விரட்ட இல்லை, துரத்தவும் இல்லை, தானாத்தான் போனன் என்று சொல்றார். தான் நினைவேந்தல் முடிய தானாத்தான் போனன், பின்னுக்கு கொஞ்சம் பேர் கத்தி கொண்டு வந்தாங்கன்ற விஷயத்தை சொல்றார். வடிவாக நண்பர்களே காணொலி இருக்கு. அந்த காணொலியை நாங்கள் இந்த இதில் இணைக்கிறோம். இந்த பதிவுல காணொலியை நாங்கள் இணைக்கிறோம், பாருங்க. முதலாவது அண்ணா போராட்டம் அண்ணா செய்யாதீங்க. சும்மா எல்லாம் வெளியேற்றுவோம். இதுல தேவையில்லை செய்யறது பிள்ளை செய்யாதீங்க. நண்பர்கள் காணொலியை பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு விளங்கும் அடித்து துரத்தப்பட்டார்களா, இல்லை துரத்தப்பட்டார்களா, இல்லை தானா போனார்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயே என்று சொல்லி கூட பேசுகிறாங்களா அது களத்தில் இருந்தார்கள். அப்படி பேசுனது சரியா பிள்ளையானது அவர்களுடைய விடயம். ஆனால் துரத்தப்படுகிறார், அதான் முக்கியமான விடயம். ஆனால் அதில் வடிவா சொல்றார், நாங்கள் துரத்த இல்லை, விரட்டப்படவும் இல்லை, அப்புறப்படுத்தப்பட இல்லை என்று சொல்லி CVK சிவஞானம் சொல்றார். மிக தெளிவான வார்த்தை. பாருங்கள் நண்பர்களே, கண்ணால் பார்த்த விடயம் காணொலிகளூடாக பதியப்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது. இருந்தபோதும் துரத்தப்படவில்லை என்ற விழுந்தாலும் இசையில மண்ணொட்டையில் என்ற கதை தான் அந்த கதை. பாருங்க, இதுல என்ன விடயம் என்று சொன்னா, ஏன் இதை பற்றி கதைக்க வேண்டும் என்று சொன்ன நண்பர்களே, பாருங்க, கண்ணால அனைவரும் பார்த்த விடயத்தை இல்லை என்று சொல்கிறார். உண்மையிலே அவர்கள் ஒப்புக்கொள்ள வேணும். எங்கள் மீது மக்களுக்கு பிள்ளையான அபிப்பிராயம் இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே ஆட்சி அமைப்புக்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை நாடினோம். மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விடயத்தை வெளிப்படாக பேசி மன்னிப்பு கேட்டு அடுத்த விடயத்துக்கு செல்வதை விட இவர்கள் ஒப்பீட்டளவிலே இலங்கை அரசாங்கத்தை போல்தான் பயணிக்கிறார்கள் என்ற விடயம் தான் இருக்கிறது.
ஏனென்று சொன்னால் நடந்த விடயத்தை வெளிப்படையாக சொல்லி மன்னிப்பு கேட்டு அடுத்த விடயத்துக்காக செல்ல வேண்டும். ஆனால் கடந்த காலங்களிலே இவர்கள் இடம்பெற்ற விடயங்களும் இப்படித்தான். ஏராளமான விடயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் காணொலிகளில். கடந்த காலங்களிலேயும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்றுத்தான் CVK சிவஞானம், இரா சம்பந்தன் உள்ளிட்டவர்கள் யாழ் மாநகர சபை உள்ளிட்ட சபைகளிலே ஆட்சி அமைத்தார்கள் என்று சொல்லியிருந்தோம். இது பகிரங்கமான விடயம். ஆனால் மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலைன்னா மக்களுக்கு எதுவும் வெளிப்படையாக வந்தால் தான் அதை பார்ப்பினோம், இல்லாட்டி அதை கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் ஊடகங்களில் அது அப்பவே செய்திகள் வந்திருந்தது. ஆனால் நண்பர்களே, இப்படி பகிரங்கமாக அடித்து துரத்தப்பட்ட விடயத்தை அவர் இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிறார். அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி மீது மக்களுக்கு கடுமையான விரக்தியும் வெறுப்பும் வந்திருக்கிற விடயத்தை ஒத்துக்கொண்டால் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். வெறுமனே இந்த விடயங்களை ஒழித்து மறைத்து தாங்கள் தான் புத்திசாலிகள் என்று நடந்தால் அடுத்த தேர்தல்களிலே அடி வாங்க நேரிடும். நான் சொன்னேன், மாகாண சபை தேர்தலிலே இவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு புத்திசாலித்தனமாக நகராவிட்டால் அடுத்த வடக்கு மாகாண முதலமைச்சர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற விடயத்தை நான் சொன்னேன். சில வேளைகளில் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் ஆதரவு குறைந்தால் தமிழரசு கட்சியை சேர்ந்து சுமந்திரன் தான் நிற்க போறோம்னு சொல்லியிருக்கிறார். 2வது தான் முதலமைச்சர், அதுவும் ஏனையாக்களோட ஆதரவு பெற வேணும். சரி, இவர்கள் 2 பேரும் அடிச்சு பிடிப்பாங்கன்னு சொன்னார். நான் சொன்னதை போல அர்ச்சுனா ராமநாதன் 3 6 ஆசனங்களை பெற்று இலகுவாக ஏனைய தரப்பினர் ஆதரவோட அவர் முதலமைச்சர் பதவிக்கு வரலாம். ஆனால் இருந்தாலும் அவர் ஏனைய தரப்பினர் ஆதரவை பெற்றுக்கொள்ள மாட்டார். இவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி இயல்பாகவே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் என்பது மாற்று கருத்து கிடமில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து அந்த இடத்திற்கு அங்கஜன் ராமநாதன் அதில் களம் கேட்டா அவர்களோட ஆதரவோடு தமிழரசு கட்சி வடக்கு மாகாண சபையில ஆட்சி அமைக்கும். இந்த விடயம் பிறகு இடம்பெறக்கூடிய விடயம் இருந்த பொழுதிலும் CVK சிவஞானம் எதிரொலியிலே தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பு கோரி தாங்கள் இழைத்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டும். வெறுமனே மக்கள் மடையர்கள் மாக்கள் என்று சொல்லி இவர்கள் பயணித்தால் அது பொருத்தமற்ற விடயம். நீங்கள் காணொலியை பார்த்திருப்பீர்கள். நடந்த விடயம் இவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அதில் சரிவுளைகள் அது வேறு விடயம், அது பற்றி வேறு விடயமாக பேசப்பட வேண்டிய விடயம். இதான் உண்மையிலே நடந்த விடயம். இவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதில் துரத்தப்பட்டதில் சாணக்கியனும் துரத்தப்பட்டார், இளங்குமரனும் துரத்தப்பட்டார், ரஜீவனும் துரத்தப்பட்டார், கடற்கொள் அமைச்சர் சந்திரசேகரனும் துரத்தப்பட்டார். அவர்கள் சந்திரசேகரனும் ரஜீவனும் சப்பாத்து கூட போடாமல் ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்ப்பு கூடிட்டு. அப்போ இதில் சரிமுறைகள் இருக்கு. அந்த இடத்துல அது செய்ய அது ஒவ்வாத விடயம். ஏன்னா அது ஒரு அமைதியான ஆத்மாக்களை நினைவு கூறுகின்ற இடம். சர்வதேச பிரதிநிதி வருகிறார் டெர்க். அந்த விடயம் தான் அதில் பெரிதாக பேசப்பட வேண்டும். ஆனால் இருந்தாலும் இவர்களை துரத்தினர அது பிள்ளைகள் அந்த இடத்துல துரத்தினதுன்றது தங்களுடைய அரசியலை செய்வது என்பது பொருத்தமற்ற விடயம். இருந்த பொழுதிலும் இவர்கள் இழைத்த தவறுகளுக்காக மக்கள் துரத்தி இருக்கிறார்கள். அது ஒரு விடயம். இப்போ துரத்தியாச்சு, எல்லாம் முடியலை. ஏன்னா அவங்க அந்தந்த சீட்லான் இருக்காங்க. இன்றைக்கும் சிவஞானம் அதே சீட்லான் இருக்கார். அப்போ துரத்துன நீங்கள் பிள்ளை என்று சொன்னால் இப்போ சுட்டி காட்டுங்க. இப்போ சுட்டி காட்டி அதே போல் இவர்களும் மன்னிப்பு கேட்கணும். இப்போ சிவஞானம் மன்னிப்பு கேட்கணும். இந்த விடயங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஒழிய மக்களை மடையர்களாக மாற்றக்கூடாது, யோசிக்கக்கூடாத விடயத்தை சொல்லிக்கொண்டு இவர்கள் துரத்தப்பட்டது உண்மை உண்மை உண்மை, மாற்றுக்கிறது கிடமில்லை. சிவஞானம் உலகமே பார்க்கின்ற, உலகத்திலே எல்லா உலக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். காணொலிகள் இருக்கிறது, ஊடகங்களிலே பகிரங்கமாக வந்தது. எல்லா பிரதான ஊடகங்களும் தலைப்புச் செய்திதான். முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே புதைக்க சிவஞானம் உட்படக்கூடாது. சிவஞானம் கடந்த காலங்களில் செய்த அரசியலை தொடர்ச்சியாக செய்தால் இன்னும் அசிங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ளும் நண்பர்களே. எது எவ்வாறு இருந்தாலும் சரியானதை சரியாக செய்யுங்கள் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய குறைகளை நாங்கள் இனங்கொண்டு கொண்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர முடியும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.